இருக்காங்க இது இனிதுங்க. இன்றைக்கி சமையல் தாங்க. இன்றைக்கி நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாங்கங்க. ஒரு முழு நாட்டுக்கோழி அவள் வாங்கி அந்த 1200 இன்ச்சுங்க கிராமு. அது தோல்லாம் பார்த்தா 3 கொண்டு போயிடுச்சுங்க. 800 கிராம் தாங்க வந்துச்சு. ஆனால் விலை மட்டும் பாருங்கள், சாதா கோழி 200ரூபான்னு நினைக்கிறேன். இது நாட்டுக்கோழின்றது தான் 450 ரூபா வாங்கிட்டாங்கங்க விலை. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க. அல்டிமேட்டாக வாங்கிட்டு வந்து அவங்களே சின்ன சின்னதாக சாக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு 10 விசில் விட்டோங்க. அப்போ தாங்க வெந்துச்சு. வெந்து இதை குழம்பு வச்சுட்டேன். நல்லா சுக்காவும் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இது தேங்காய் ஊற்றி குழம்பு இறக்க வேண்டியதாங்க வேலை. முடிஞ்சிடுச்சுங்க வேலை. இன்றைக்கி நாட்டுக்கோழி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் சாதா கோழிக்கும் இருக்கும். ஆனால் விலை தாங்க அதிகமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறமேட்டா விலை தாங்க ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் முட்டை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 15 முட்டை வாங்கிட்டு வந்தாங்க அதே கடையில். அந்த 15 முட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை உடஞ்சிடுச்சிங்க. அந்த முட்டையில் அவங்க சரியாக மேலெலாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா சில முட்டையில், அதை அப்படியே கவர்லேயே உடஞ்சிருந்துச்சி. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இதாக இருக்குது. ஏன்னா அதனால் மீதி இருக்க அப்புறம் 10 முட்டையும் கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த 5 முட்டை செய்யறதுக்கும் இதாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணலாம், கீழே போட்டுடலாமா இல்லை ஏதாவது செடிக்கு ஊற்றலாமான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். செடிக்கு ஊற்றலாமாங்க, ஊற்றலான்னு சொல்கிறேன், பார்க்குறேன். இல்லை கீழே போடலாமான்னு யோசிச்சுக்கிறேங்க. அது இது மாதிரி முட்டை உடஞ்சிட்டா என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. அது வந்து கழுவாத முட்டைலாம் உடஞ்சி எல்லா முட்டையிலும் கலந்துருக்குது. அதை எப்படி சாப்பிட்றதுக்கும் பிடிக்கல.